எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூரக்கண்ணன். இன்று நாம் பார்ப்பது கடகராசி. சந்திரபகவானின் ஆட்சி வீடான அம்பாளின் அனுக்கிரகம் பெற்ற கடகராசி நேயர்களே, வெள்ளை மனம் கொண்டவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர்கள், எதிரியை கண்டு அஞ்சாதவர்கள். கடந்த 2 ஆண்டு காலமாகவே எண்ணற்ற தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, குடும்ப பிரிவினைகள், மன சங்கட்டம், நண்பர்களுக்குள்ள மன வருத்தம், கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவினைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளும் தொல்லைகளையும் நம்ம அனுபவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அஷ்டமத்து சனியாக சனீஸ்வர பகவான் ஏகப்பட்ட தொல்லைகளை, தடைகளையும், தொழில்களில் நஷ்டத்தையும், வருமானம் இல்லாமலும், கடனுக்கு மேல் கடனும், பல விரயங்களையும், மருத்துவ செலவுகளையும், பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் மருத்துவ செலவுகளும், வீண் செலவுகளும், வம்பு வாதங்களும், இப்படி எண்ணற்ற தொல்லைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டோம். இதற்கு பூராமே காரணம் அஷ்டமத்து சனி. வருகிற 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு, பாகிஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். குரு பகவான் மே 15ஆம் தேதி விரயஸ்தானத்திற்கு பயணிக்கிறார். ராகு கேது பயிற்சி மே 18. ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கும், கேது பகவான் 2ஆம் இடத்திற்கும் பயணிக்கிறார். இந்த அஷ்டமத்து சனி பெரும் பாடுபடுத்திட்டார், உங்களை பெரும் தொந்தரவுகளையும் துயரங்களையும் ஏற்படுத்திட்டார். அதனால நமக்கு என்ன நடந்துச்சு, என்ன செஞ்சுங்கிற அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு போச்சு. இனிமே நமக்கு மே 15க்கு மேல குரு பகவான் விரயத்திற்கு வந்ததுக்கு பிறகு நல்ல நன்மைகள் ஏற்படும் காலமாக, எல்லோரும் நம்மளை ஒரு மதிப்பு மரியாதையிலிருந்து குறைச்சி பேசினவங்கெல்லாம் இனி மேல மதிப்பிடுறது மாதிரியும், தொழிலில் நல்ல வருவாயும், நல்ல லாபங்களும், தொழிலில் மாற்றங்களும், ஏற்றங்களும் தருவிதமாக நமக்கு அமையும். வெளிநாடு போக வேண்டிய வெளிநாடு போவாங்க. வெளிநாட்டில் மாற்று தொழில் புரிஞ்சவங்க தொழிலை விட்டுட்டு மறுபடியும் புது புது வேலையில் அமர்ந்துக்குவாங்க. குழந்தைகளுக்கு நமக்கும் பிரச்சனை இருந்தது, குழந்தைகள் நல்லபடியாக இருப்பாங்க. மருத்துவ செலவுகளாம் நீங்கிரும், நமக்கு ஏற்பட்ட மருத்துவ செலவுகளாம் நீங்கிரும். தாய் தந்தையர் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறுபட்டுரும். கணவன் மனைவிக்குள் இருந்த ஒரு பிரிவினைகள் ஒரு அந்யோன்யமாகி ரொம்ப நெருக்கமாயிருவோம். ஆடு மாடு பால் பாக்கியங்கள் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதர லாபங்களும் நல்லபடியாக கிடைக்கும். கம்சன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இதுவரையும் நம்மளை விட்டு விலகிட்டு போன நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் நம்மக்கிட்ட வந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு எங்களால் முடிஞ்ச உதவியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை கொடுப்பாங்க. ஒரு மாற்று தொழில் செய்யலாம், வெளிநாடு போகலாம். அதற்கு நிகராக நம்ம எப்படியும் உழைக்கணுங்கிற ஒரு மன தைரியம் வந்துடும், ஒரு தெம்பு வந்துடும். எப்படியும் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு. இதை காட்டிலையும் பெரும் பிரச்சனையாக இருந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமாக இருந்த நம்ம மனைவி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா எப்படியும் ஜெயிச்சிருவோம். ஏன்னா நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி வந்து சனீஸ்வர பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்ததுனால தான் நமக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் குடும்பத்திலையும் எல்லாரோடையும் சண்டை பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சோம். அதெல்லாம் வந்து இப்ப பாகிஸ்தானத்துக்கு குரு 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 பகவான் வந்து விரயஸ்தானத்துக்கும், சனீஸ்வர பகவான் பாகிஸ்தானத்துக்கும் சஞ்சாரம் செய்வதால் நமக்கு எல்லா வழியிலையும் நன்மை அடைய போகிறது. இதுவரையில் இருந்த மன வருத்தம் மாறிடும், பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிடும். என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது வண்டி வாகன விபத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். கேது பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரிக்கிறதுனால வாய் வார்த்தைகள்னால நம்ம பேசின வார்த்தையை வச்சுக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. நம்ம என்ன பேசினாலும் சரி தப்பாக எடுத்துக்கிடுவாங்க. இருந்தாலும் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனம், நிதானம், எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம குலதெய்வத்தையும் வணங்கி
முருகப்பெருமானையும் வணங்கி அம்பாள் ஒரு பாலாபிஷேகம் செய்துக்கிட்டு வந்தோம்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நன்றி, வணக்கம்.